ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஸ்டேட் பேங்கோட கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா அதை நீங்கள் பேங்க்கில் போய் சொன்னீங்கன்னா பேங்க்கில் இந்த ஃபார்ம் தான் தருவாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ புதிய ஃபார்ம் இதுதான். இதில் நிறைய ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடிய காலத்தை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இல்லை பாருங்கள், மேலே பாருங்கள், நேம் ஆஃப் த கஸ்டமர்னு இருக்குது. இதில் உங்கள் நேமை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை பாருங்கள், ரிக்வெஸ்ட் ஃபார் மொபைல் நம்பர் சேஞ்சுன்னு இருக்குது. இந்த காலத்தை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஓல்டு மொபைல் நம்பர்னு இருக்குது பாருங்கள், இதில் உங்கள் பழைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நியூ மொபைல் நம்பர், இதில் இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா, புதிய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர், இதில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அப்புறம் டேட்டு, என்னைக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.